ஒரு சிறிய கிராமத்தில் முருகனே டீ கடைக்காரர் இருந்தாராம். நாள் முழுக்க உட்கார்ந்தே வேலை, டீ போடுறது, காசு வாங்குறது, சிகரெட்டு, கணக்கு போடுறதுன்னு சில வருஷங்கள்லயே அவருக்கு சர்க்கரை, மூட்டு வலி, மூச்சு திணறல், தூக்கம் வராமின்மைன்னு எல்லாம் வந்துடுச்சு. மாத்திரை, மருந்து, சத்து டானிக் எல்லாம் சாப்பிட்டார். ஆனா உடம்பு மட்டும் ஒத்துக்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு மூத்த யோகா ஆசன் டீ குடிக்க வந்தாராம். முருகனோட நிலைமையை கேட்டுட்டு, நான் உனக்கு ஒரு சின்ன வழி சொல்றேன். இந்த புட்டியில் இருக்கிறத குடி. ஆனா மூச்சு வேகமா போகும் நேரத்துல மட்டும்தான் குடிக்கணும்னு சொன்னாராம். ஒரு சிறிய பாட்டில் கொடுத்தாராம். முருகன் நினைச்சாராம், நான் எப்போ மூச்சு வேகமா போக போகுது, நான் செய்யவே மாட்டேன். அப்போ அவன் மகன் சொன்னானா, அப்பா கடைக்கு நானே எல்லாம் செய்ய மாட்டேன், நீங்க தான் சாமான் துலக்கணும், தண்ணி எடுக்கணும், கடைக்கு முன்னாடி சுத்தம் பண்ணணும்னு சொன்னாராம். மனசு இல்லாம தொடங்கினார் முருகர். சாமான் துலக்கினார், நடந்து போனார். வியர்வை சொட்ட சொட்ட ஆரம்பித்தது. ஒவ்வொரு தடவையும் மூச்சு வேகமாக போகும்போது அந்த பானத்தை குடிச்சார். சில நாள்லயே மூட்டு வலி குறைஞ்சது, தூக்கம் வந்தது, சர்க்கரையும் கட்டுக்குள்ள வந்துச்சு. பாதி பாட்டில் இருந்தபோது ஆசானை தேடி போய் கேட்டாராம், சாமி என்ன மருந்து அது? ஆசான் சிரிச்சுட்டே சொன்னாரா, மருந்து இல்லை, நீ குடிச்சது சீரகம் நீரும் எலுமிச்சையும் தான். உன்னை குணமாக்கியது உடல் உழைப்பு. அசையாம உட்கார்ந்திருந்தா மருந்து கூட விஷம்தான். உடலை இயக்கினால்தான் மருந்தும் வேலை செய்யும். ஆரோக்கியம் கடையில் கிடைக்காது, நம் பழக்கத்துல தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவும். பாய்.